மடக்கிட்டாரா தடி சீலாவா மாவுளாவா பாறையா. ஆஹா, இவர் டேஞ்சர் பில்லோ. வணக்கம் டியூ மீனவன் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கடல் மீனை போட்டு அழுத்து போய் இன்னைக்கு கம்மா மீன் தூண்டி போட்டு பிடிக்கக்கூடிய அற்புதமான காட்சியை தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். என்ன அலவட்ட போகுது பாம்பு போட கவனமா பிடிங்க. அதானே அப்படியே தூக்கி போடுங்க. பிடிச்சிட்டு பழுக்க தான் செய்யும் போடுங்க. கடலில் உள்ள சுங்காங்கிறது மாதிரியே இருக்குது பாருங்க. தேலி தேலிண்ணே. ஆனால் இந்த சுங்கங்களில் உள்ள முள்ளு மாதிரியே இருக்குதுண்ணே இதுலேயும். ஆஹா, இவர் டேஞ்சர் பில்லோ. போயிடுச்சு மக்களே. இப்போ அண்ணன் சீலா மாவுலா வாழை குமுலா அப்படின்னு சொல்லி நம்ம கடலில் பிடிப்போம் பாருங்க. அந்த மாதிரி இவர் என்ன செய்யறாரு, ஆற்றுல தூண்டி விடுறதுக்காக புழுவை உள்ள இறையா சொருவிக்கிட்டு இருக்காரு. என்ன மீனை மடக்கிறாருன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்க. ஆள் சொல்லணும்ண்ணே. மடக்கிட்டாரா தடி சீலாவா மாவுளாவா பாறையா. தீ கட்டுங்க லேசா. கடுமையான மீன் மாட்டிருக்கு அப்படியே. இதுல அந்த முள்ளு குத்துமா குத்துனா கடுக்கும். கடுக்கடி இது கெழுது. கடல்ல கெழுது மாதிரியே தான் இது. என்ன மீசை மட்டும் கூட இருக்கானே, கடல் கெழுது தான். ஆனால் கெழுதுல சைடில் கீழே இங்கே ஒரு முள் இருக்குமாண்ணே. இந்த இருக்கலாம் முள்ளா. இந்த இருக்குல்ல கீழே மூடி இருக்காரு. போடும் மீன் ஒரு மீனுக்காக கொக்கு காத்திருக்கும் அப்படின்ற மாதிரியே ஒரு மீன் முடிஞ்சதுக்கப்புறம் மறு மீனுக்காக அண்ணன் காத்திருக்காப்புல. பாப்பா என்ன மீன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அந்த இழுக்குதே ஆளே தூக்கிட்டாப்ல. ஆஹா, பழைய வெள்ளையே தேவா தூக்கணும் அப்படியே. வாழை ஆட்டத்தில் எங்க மீனை காணா. என்ன ஊடகம் மாதிரி இருக்கு. என்ன மீன் இது? இது பேரு சிலேப்பி கெண்டைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சிலேப்பின்னு சொல்லுவோம். சிலேப்பி கெண்டை. தட்டி விடுங்க. சிலேப்பி கெண்டை மீன் நம்ம கடலில் அதை பார்க்க முடியாது. ஒன்லி குளத்துலையும் கம்மாயில் தான் பார்க்க முடியும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா மக்கள் நம்ம கோபப்படுவாப்புல, மீனை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்புறம் சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1.5 மணி நேரமாக அவர் தூண்டி போட்டதில் அண்ணனுக்கு சிக்கன மீன் ஒட்டுமொத்த மீன் இதுதான். இதில் என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு கடல் மீனை பற்றி தான் தெரியும், கம்மாவில் உள்ள மீன்களை பற்றி தெரியும்.